அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வாலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமையான சகோதரர்களே, இக்காணொளியின் மூலமாக ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தை தெரிவித்த வண்ணமாக இந்னுரை ஆரம்பம் செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வியாபாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்ல முறையிலே பொய் இல்லாத வியாபாரத்தை நேர்மையான முறையிலே அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான முறையில் வியாபாரம் செய்து நடந்தான் என்று சொன்னால் அவனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரிசையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து இப்படியாக சொல்கின்றான். எப்படிப்பட்ட போங்கிலை சொல்கின்றான் என்று சொன்னால், மனிதர்கள் யாவும் அல்லாஹுவினுடைய கூலி ஆட்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பன போன்ற போங்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய அந்த செய்தியினை நாம் வியாபாரத்தோடு தொடர்பு படுத்தி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா. நேர்மையான வியாபாரி, உண்மையான வியாபாரி, பொய் பேசாமல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி, அவருடைய பொருட்களிலே கலப்படம் இல்லாமல் அவர்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய வியாபாரி, அந்த வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் இருக்கக்கூடிய செய்தியினை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சிறந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரமாக இருக்கிறது என்பதாக சஹாபா தோழர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் சமயத்திலே அருமை அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா, அமலு ரஜுலி பியதிஹி வ குல்லு பைஇன் மப்ரூர். ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் செய்யக்கூடிய அந்த வேலை இருக்கின்றது அல்லவா, அடுத்தவரிடத்திலே சென்று அடுத்தவருக்கு கீழால் வேலை செய்யாமல் தன்னுடைய கரத்தால் தான் ஒரு கடையையோ நிர்வாகம் செய்து, அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரியை நிர்வாகம் செய்து, அல்லது பெரிய பெரிய தொழில்துறைகளை நிர்வாகம் செய்து, தனக்கு கீழால் சில பணியாட்களை நியமனம் செய்து அந்த வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர் இருக்கிறாரே, அந்த வியாபாரம் சிறந்த வியாபாரம். நாம் ஒரு நபரிடத்திலே சென்று பணியாட்களாக இருந்து பணியாளாக இருந்து அவரிடத்திலிருந்து நம்மளுடைய கூலிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை விட ஒரு சிறந்த வியாபாரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வியாபாரம் என்னவென்று சொன்னால், நாம் முதலாளியாக இருந்து முதலாளித்துவத்தில் இருந்து நமக்கு கீழால் பணிபுரியக்கூடிய வேலையாட்களை எல்லாம் நாம் வைத்து கொண்டு நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அதில் தான் அதிகமான பரக்கத் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி, மனிதர்கள் எல்லாம் அல்லாஹுவுக்கு வேலையாட்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹுவினுடைய கூலி ஆட்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை பற்றி சொல்கின்றார்கள். வியாபாரத்திலே நல்ல முறையில் நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பரக்கத்து, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய கூலி ஆட்கள் யார் என்பதையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அல்லவா, நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி தந்தார்கள் அல்லவா. இப்பொழுது இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு நபருக்கு கீழால் இருந்து வேலை செய்து
அந்த நபர் சொல்கின்றார், இந்த வேலையை நீ செய்ய வேண்டும், இந்த வேலையை செய்தால் உனக்கு இந்த ஊதியம், உன்னுடைய வேலைகளுடைய நேரம் இது, உன்னுடைய வேலைகளுடைய உனக்கு வேலைக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாம் இதுவாக இருக்கிறது. எனவே நான் சொல்லக்கூடிய இந்த வேலையை நீ செய்து முடிக்க வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் முதலாளித்துவத்திலிருந்து தொழிலாளரிடத்திலே சொல்கின்றார். அப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு முதலாளித்துவத்திலிருந்து அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையினுடைய வசதிகள் அனைத்தையும் பெற்று கூலிகளை பெற்று ஒரு நேரத்தை சொல்கின்றார். அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கும்படியும் முதலாளித்துவத்திலிருந்து ஏவப்படுகின்றது. அந்த ஏவல்களையும் ஏற்று நடக்கிறேன் என்பதாக அவர் அந்த அந்த உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு எதுவுமே செய்யாமல் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால், ஊதியம் பெற்றுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அது முறையான ஊதியமாக கருதப்படாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டான், ஏற்றுக்கொண்டு அந்த ஊதியத்தையும் வாங்கி கொண்டு விட்டான். ஆனால் வேலை நடக்கவில்லை என்று சொன்னால் அது உண்மையான வேலையாக, உண்மையான ஊதியமாக, பரக்கத்து நிறைந்த ஊதியமாக அது இருக்காது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே பணியாட்களாக நியமனம் செய்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது, ஒரு மனிதன் உங்களை வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் உங்களை பணியாட்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய வேலைகள் என்னவென்று சொன்னால் அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான், நீங்கள் இந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும். முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடியவர் தொழிலாளிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வண்ணம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தால் மட்டுமே இந்த தொழிலாளி நினைக்கிறார், நம்மளுடைய முதலாளி எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து விட்டார், நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கின்றது, எனவே முதலாளியை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இறங்கி வேலை செய்தார் என்று சொன்னால் முதலாளிக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே போன்றுதான் இந்த மனிதன் இருக்கின்றானே, இந்த மனிதன் நம் அனைவரையும் வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ, உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும், யாராக இருந்து எப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட உங்களுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அந்த மனிதன் இந்த உலகத்திலேயே கொடுத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மனிதன் யார் என்று சொன்னால் அந்த மனிதன் தான் அல்லாஹ். அல்லாஹ் உங்களை வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான், இந்த உலகத்தில் எனக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். அந்த மனிதன் நீங்கள் வேலையை செய்யுங்கள் என்பதாக ஏவிவிட்டு அந்த வேலைக்குரிய நேரத்தையும் அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான். எவ்வளவு நேரம் என்று சொன்னால், காலை பொழுது சூரியன் உதித்ததிலிருந்து பகலினுடைய நடுப்பகுதி வரை எனக்காக வேண்டி உங்களிடத்திலே யார் வேலை செய்ய தயாராக இருக்கிறீர்கள், நான் ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். அப்படி அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் நாங்கள் அந்த வேலையை செய்து கொள்கின்றோம், எனவே அந்த ஒரு கீராத்தினுடைய நன்மையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர்கள் கேட்டார்கள். அந்த கூட்டம் கேட்டது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய கூட்டம். அந்த கூட்டம் அந்த வேலையை செய்தது, ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த வேலைகள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு வழிபடுவது, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்வது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்று நடந்து செய்து கொள்வது, அவர் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடமிருந்து அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது. அவர்கள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லா அமல்களையும் செய்தார்கள், அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்கள்.
அந்த மனிதன் மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றான், ثم قال من يعمل لي من نصف النهار الى صلاه العصر على قيراط. அந்த மனிதன் இறைவன் மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றான், யார் பகலினுடைய நடுப்பகுதியிலிருந்து அசர் தொழுகைக்கு உண்டான அந்த நேரம் இருக்கின்றதல்லவா, அசரனுடைய வக்த் வரை எனக்காக வேண்டி உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள், நான் ஒரு கீராத்தினுடைய நன்மையை தருகின்றேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு அருளப்பட்டதோ, எப்படி சொல்லப்பட்டதோ, காலை பொழுது சூரியன் உதித்ததிலிருந்து பகலினுடைய நடுப்பகுதி வரை எனக்காக வேண்டி உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் அந்த வேலையை செய்கின்றோம். அந்த வேலையை செய்ததற்கு பின்பாக அவர்கள் அந்த கூலியை ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மனிதன் மீண்டும் பிரகடனப்படுத்திய இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், நாங்கள் அந்த வேலையை செய்து கொள்கின்றோம், ஒரு கீராத்தினுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்னவாக இருந்தது? எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் அந்த வேலைகள் பரிமாறப்பட்டதோ, அந்த வேலைகள் எப்படியெல்லாம் அந்த மனிதன் பிரகடனப்படுத்தினானோ, என்னையே வணங்க வேண்டும், மூசாவை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு மாறு செய்துவிடக் கூடாது, மூசா என்ன சொல்கின்றார், என்னையே வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார் அல்லவா, எனவே என்னையே தான் நீங்கள் வணங்க வேண்டும், மூசாவை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டீர்களானால், என்னை நீங்கள் நாயனாக ஏற்றுக்கொண்டு மூசாவை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், அது மட்டும் இல்லாமல் மூசா என்னவெல்லாம் நன்மை என்பதாக சொல்லி உங்களை செய்ய சொல்கின்றார்களோ, எதுவெல்லாம் தீமைகள் என்பதாக சொல்லி அதை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்களோ, இவைகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு கீராத்தினுடைய நன்மையை நான் தருகின்றேன். அதே செயல்கள், அதே வார்த்தைகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் சொல்லப்பட்டது. அவர்களும் அந்த செயல்களை ஏற்று நடந்தார்கள், செயல்களை செய்தார்கள், ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, உண்மையான வியாபாரி நேர்மையான முறையிலே ஒரு மனிதன் நடந்து கொண்டான் என்று சொன்னால், அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, ஒரு நேர்மையான வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடும் சித்தீகின்களோடும் ஷுஹதாக்களோடும் இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் மொழி பகர்ந்தார்கள் அல்லவா. அதன் அடிப்படையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் சமயத்திலே வியாபாரத்தில் மட்டும் நல்ல செயல்பாடுகளோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்விலே அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்து இது நல்ல வழி என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, எந்த வழியை விட்டு நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்களோ, அதை விட்டு நாம் தவிர்த்து நடந்தோம் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹு நமக்கு கூலி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். ஒரு மனிதனிடத்தில் வேலை செய்து அந்த வேலையின் காரணமாக நாம் அந்த வேலையை செய்து முடித்ததன் காரணமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், நாம் அந்த மனிதரிடத்திலிருந்து, அந்த முதலாளித்துவத்திலிருந்து நாம் ஊதியமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மட்டும்தான் வியாபாரம் என்பதல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற ஒரு மனிதன் வேலைக்கு அமர்த்திய வேலைக்காரர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்னேன் அல்லவா. அந்த மனிதன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனாக இருக்கின்றான். அந்த மனிதன் தான் பிரகடனப்படுத்துகின்றான், நீங்கள் வேலை செய்ய வேண்டும், நீங்கள் எனக்காக வேலை செய்ய வேண்டும். அந்த வேலைகள் என்ன? 5 வேளை தொழுவது, தான தர்மங்களிலே ஈடுபடுவது, புனித ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது, நன்மையான காரியங்களில் மிகவும் விருப்பப்பட்டு நம்மளுடைய வாழ்நாளை செலுத்துவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, அவர்கள் காட்டி தந்த வழிகளிலே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்துவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து நடக்கக்கூடிய செயல்களை விட்டு நாமும் தவிர்த்து நடப்பது, இது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்களானால், அந்த மனிதன் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் செய்தீர்களானால்
நீங்கள் என்னுடைய கூலிக்காரர்களாகத்தானே இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் கூலியை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் என்பதாக அந்த மனிதன் பிரகடனப்படுத்துகின்றான். இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பிரகடனப்படுத்தினான் அந்த மனிதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகடனப்படுத்தினான். அந்த மக்கள் அந்த வேலையை செய்து கொண்டார்கள். அதன் காரணமாக ஒரு கீராத்துடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பின்பாக பிரகடனப்படுத்திய நேரம் வேறு. காலை பொழுது சூரியன் உதித்தலிருந்து நடுப்பகுதி வரை அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அசரனுடைய தொழுகையிலிருந்து நடுப்பகுதியில் இருந்து அசரு தொழுகைக்கு உண்டான நேரம் வரை, அதுவும் சற்று கொஞ்சம் நிறைய நேரம்தான். அந்த நேரம் வரை உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்ற அந்த வேளையிலே ஈசா நபியை பின்பற்றியவர்கள் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். அந்த நன்மையை, ஒரு கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். மீண்டும் இந்த மனிதன் பிரகடனப்படுத்திய நேரத்தையும் நாம் பார்க்க வேண்டும், தரக்கூடிய கூலியையும் பார்க்க வேண்டும். 2 முறை பிரகடனப்படுத்திய இறைவன் 3வது முறை பிரகடனப்படுத்துகின்றான். எப்படி பிரகடனப்படுத்துகின்றான் என்று சொன்னால், ثم قال من يعمل لي من العصر الى ان تغرب الشمس على قيراطين. அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய நேரத்தையும் பார்க்க வேண்டும், அவன் சொல்லக்கூடிய ஊதியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அசரு தொழுகையில் இருந்து மகரிபுக்கு உண்டான அந்த சற்றுப்ப குறைந்த நேரம் இருக்கின்றதல்லவா, அந்த நேரம் வரை உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள்? அந்த மனிதன் கேட்கக்கூடிய வாசகத்தை பார்க்க வேண்டும், அந்த மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தையும் பார்க்க வேண்டும், அந்த மனிதன் ஊதியம் என்பதாக தரக்கூடிய அந்த ஊதியத்தையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்திலே நாம் பிறந்ததன் காரணமாக நாமவே கேட்காமல் அந்த மனிதன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அருளி இருக்கின்றான். என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில் எப்படி பிரகடனப்படுத்துகின்றான் என்று சொன்னால், உங்களிடத்தில் அசர் தொழுகையிலிருந்து மகரிபுக்கு உண்டான அந்த குறைந்த நேரம் மட்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த மனிதன் கேட்ட அந்த வேளையில், அன்தும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய, முஃமினாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த வேலையை செய்யக்கூடியதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமாக இருக்கின்றீர்கள் அல்லவா, நீங்கள் தான் அந்த குறைந்த நேரத்தில் நிறைந்த பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியமான முஃமின்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உம்மத்திலே பிறந்ததன் பாக்கியம், நாம் குறைந்த நேரம்தான் அல்லாஹ்விற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நிறைந்த பலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன நிறைந்த பலன்? மற்றவர்களுக்கெல்லாம் அலா கீராத், ஒரு கீராத் என்பதாக அந்த மனிதன் பிரகடனப்படுத்திய அந்த நேரத்தில், ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய உம்மா நபியின் உம்மத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால், அலா கீராத்தைன், 2 கீராத்துடைய நன்மையை உங்களுக்கு கொடுக்கின்றான். ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை நேரமோ மிகவும் குறைவு, அவர்கள் வேலை செய்த வேலை நேரமோ அதிகமான நேரம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? ஒரு கீராத்தினுடைய நன்மையை அந்த 2 சமுதாயங்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் முஸ்லிமான சமுதாயம் 2 கீராத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்களே, அந்த ஒரு கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீராத்தினுடைய நன்மையை பற்றி, ஜனாசா தொழுகையிலே ஒரு மனிதன் பின்பற்றி சென்றான் என்று சொன்னால், ஜனாசாவை பின்பற்றி சென்றான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மை காத்து கொண்டு இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். மனி தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வ இஹ்திசாபன், ஒரு முஸ்லிமான முஃமினான ஒரு ஜனாசாவை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து சென்றான் என்று சொன்னால்,
அந்த பின்தொடர்தலிலே ஈமான் இருக்க வேண்டும், இஹ்திசாபன் கூலியை எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். பொதுவாக நாம் என்ன செய்தாலும் அதில் ஈமானியத்தோடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக நாம் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமான ஜனாசாவை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து செல்கின்றார். கூலியை எதிர்பார்த்த வண்ணமாகவும் ஈமானியத்தோடும் தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே وَكَانَ مَعَهُ حَتَّى يُصَلَّى عَلَيْهَا وَيُفْرَغَ مِنْ دَفْنِهَا. அந்த மையத்தினை கபரிலே அடக்கம் செய்யும் நிலை வரை, தஃபன் செய்யும் நிலை வரை அந்த மனிதன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனாக இருக்கிறாரே, நாம் அவருக்கு கடைசியாக செலுத்த வேண்டிய காணிக்கை இதுவாக இருக்கிறதே என்பதாக நினைத்து கொண்டு அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக அவர் என்ன செய்கின்றார்? இறுதி நிலை வரை, தஃபன் செய்யக்கூடிய அந்த நிலை வரை ஒரு மனிதன் இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கீராத்தினுடைய நன்மையை கொடுக்கின்றார். அப்படி அந்த நிலை வரை இல்லாமல் ஒமன் ஸல்லா அலைஹா ثم رجع قبل ان تدفن فانه يرجع من الاجر بقيراط. அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிலை வரை இல்லாமல் அதற்கு முன்பாகவே அவர் தொழுது விட்டு சென்றார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்று சொன்னால் 1 கீராத்தினுடைய நன்மையை கொடுக்கின்றார். தஃபன் செய்யக்கூடிய நிலை வரை ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் 2 கீராத்தினுடைய நன்மை. தஃபன் செய்யக்கூடிய நிலை வரை இல்லாமல் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர் சென்று விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 1 கீராத்தினுடைய நன்மை. அப்படி என்று சொன்னால் 1 கீராத்தினுடைய நன்மை தான் என்ன? குல்லு கீராத்தின் மிஸ்ல உஹதின். 1 கீராத்தினுடைய நன்மை உஹது மலையினுடைய அளவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் மிகவும் சொற்பமான ஒரு நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சொற்பமான நேரத்தில் தான், ஆனால் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் உம்மா நபியின் புனித உம்மத்திலே பிறந்ததற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடமிருந்து நாம் பற்பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உம்மத்தில் பிறந்ததற்காக வேண்டி நாம் பெருமைப்பட வேண்டும். அல்லாஹுக்கு அதிகமாக ஷுக்கூர் செய்து வாழ வேண்டும். அதிலும் இந்த புனிதமான மாதத்திலே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே, வசந்தங்கள் ஒளியக்கூடிய இந்த மாதத்திலே நாம் அதிகமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தினை ஓதிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.